இன்றைய தினம் புரட்டாசி மாத வளர்பிறை சதுர்த்தி நவராத்திரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க இந்த நாட்களில் நம்மளுக்கு வளர்பிறை சதுர்த்தி வந்திருக்கிறது ரொம்ப விசேஷமானது. ஸோ இந்த வளர்பிறை சதுர்த்தி அன்று நிலைவாசலில் இந்த 3 பொருட்களை சும்மா மூட்டை கட்டி நீங்கள் அப்படியே மாட்டி விடுங்க. உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர ஆரம்பிக்கும், பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். அந்த பணத்தின் மூலமாக உங்களுடைய அனைத்து விதமான கடன் சுமைகளும் நீங்கள் சீக்கிரமாகவே சரி செய்திடலாம். ஸோ இன்று இரவுக்குள்ளே நீங்கள் இதை செய்யுங்க. நார்மலாக நம்ம பூஜை அறையில் வைத்து எப்படி செய்யணும், அதே மாதிரி தீட்டு நேரங்களாக இருக்குன்னா எப்படி செய்யணும், இந்த மாதிரி அனைத்து விஷயங்களுமே டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். ஸோ பூஜை அறையில் நீங்கள் வைத்து செய்யும் பொழுது ஒரு சில மந்திரங்கள் நம்ம சொல்லி செய்யலாம். அதே மாதிரி நார்மலாக இப்போ பிறப்பு தீட்டு, இறப்பு தீட்டு, அதே மாதிரி மாதவிடாய் காலங்கள், இந்த மாதிரி நேரங்கள் இருக்கும் பட்சத்தில் நம்ம பூஜை அறைக்கு செல்ல முடியாதுன்ற காரணத்தினால நம்ம நார்மலாக வீட்டில் ஹாலில் உட்காந்து செய்வோம். அப்போ மந்திரங்கள் சொல்லாமல் ஒரு சில மேஜிக் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அதை சொல்லி இந்த முடிச்சு நீங்கள் தயார் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா நிலைவாசலில் அப்படியே நீங்கள் மாட்டி விட்டுடலாம். ஸோ தினமும் இதுக்கு ஊதுவத்தி மட்டும் காமிச்சாவே போதுமானது. ரொம்ப எளிமையான விஷயம்தான், ஆனால் பலன் அதிகமாக கிடைக்கும். அடுத்த சதுர்த்தி வரும் பார்த்தீங்களா, அதற்குள்ளேயே உங்களுக்கு வீட்டில் பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். பணம் சேர்வதற்கான வாய்ப்புகள், அதற்கான உங்களுக்கு வருமானம் எல்லாமே உங்களுக்கு தேடி வர ஆரம்பிச்சிருக்கும். கடனும் நீங்கள் அடைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த விஷயம். இன்றைய தினம் நீங்கள் முழு நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வர ஆரம்பிக்கும். ஸோ எப்படி இந்த முடிச்சை தயார் பண்ணணும், எப்படி நம்ம நிலைவாசலில் இதை மாற்றணும், இந்த மாதிரி எல்லா விஷயம் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைய தினத்துக்கு அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புரட்டாசி மாதம் அப்படின்றதுனால பெருமாளுக்குரிய ஒரு மாதம் இந்த மாதம். அதே மாதிரி நவராத்திரி இப்போ போயிட்டுருக்கு, நவராத்திரி நடைபெறுகிறது. அதனால் அம்பாளை வழிபாடு செய்கிறதுக்கும் இது உகந்த நாள். இந்த நாட்களில் நமக்கு சதுர்த்தி வந்திருக்கிறதுனால விநாயக பெருமான வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள். ஸோ இப்படி இந்த 3மே ஒன்றாக சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இன்றைய தினத்தை நீங்கள் தவறவிடக்கூடாது. ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால நீங்கள் இரவுக்குள்ளே இதை செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை நிலை, உங்களுடைய செல்வ நிலை கண்டிப்பாக உயர தொடங்க ஆரம்பிக்கும். பொதுவாகவே ஒவ்வொரு மாதமுமே 2 சதுர்த்தி வரும். வளர்பிறை சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி. தேய்பிறை சதுர்த்தி அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் அப்படியே தேய்த்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாள் தான் தேய்பிறை சதுர்த்தி. அப்போது வளர்பிறை சதுர்த்திக்கு என்ன ஒரு பலன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நன்மைகள் வளர செய்ய ஆரம்பிக்கும், செல்வங்கள் உயர தொடங்க ஆரம்பிக்கும். நல்ல அடுத்தடுத்து வளர செய்ய ஆரம்பிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே இன்றைய தினம் நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக செல்வ நிலையில் நீங்கள் உயர தொடங்க ஆரம்பிப்பீங்க. செல்வ நிலை உயரணும், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார நிலை உயரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வளர்பிறை சதுர்த்தியை நம்ம வழிபாடு செய்யணும். கஷ்டங்கள் தீரணும், நம்மளுடைய பிரச்சனைகள் கரையணுன்றவங்க தேய்பிறை சதுர்த்தியை வழிபாடு செய்வோம். 2 சதுர்த்தியுமே நமக்கு நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். அதுலேயும் குறிப்பாக இன்றைய தினம் பார்த்திங்கன்னா, புரட்டாசி மாதத்தில் நவராத்திரி சமயத்தில் வளர்பிறை சதுர்த்தி வந்திருக்கிறதுனால அனைவரோட அருளையும் நம்மளால் பரிபூர்ணமாக பெற முடியும். இந்த வழிபாட்டை இதுவை நீங்கள் ராகுகாலம் எமக்கண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களில் செய்யலாம், இரவுக்குள்ளே செய்யலாம், மாலை 6 மணிக்கு மேலேயும் நீங்கள் செய்ய தொடங்க ஆரம்பிக்கலாம். ஸோ வீட்டு பூஜை அறையில் நம்ம விநாயகர் படம் இருக்குது, சிலை இருக்குன்னா அந்த படத்தை சுத்தமாக தொடச்சி நல்லா சந்தனம் குங்குமம் போட்டு வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. இதற்கு நமக்கு 3 பொருள் தேவைப்படுது. அதே மாதிரி என்ன மந்திரம் சொல்லணும் இது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ 3 பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அருகம்புல் ஒரு 3 அருகம்புல் உங்களுக்கு போதுமானது. அடுத்து பச்சை கற்பூரம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், ஏலக்காய். ஸோ இந்த 3 பொருட்கள் தான் நமக்கு தேவைப்படுது. ரொம்ப எளிமையான பொருட்கள். இந்த பொருட்களை பயன்படுத்தி நம்ம எப்படி செல்வ வளத்தை பெருக ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதற்கு அடுத்து நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, சின்னதாக வெள்ளை கலர் அப்படி இல்லைன்னா சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய துணி, சின்ன துணி போதும். நம்ம முடிச்சு தயார் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு துணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, சதுரமாக, அந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு சின்ன துணி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, பூஜை அறையில் நம்ம எப்பொழுதும் போல் விளக்கேற்றி நம்மளுடைய வழிபாடு செய்வோம்ல, அதே மாதிரி தான் எல்லா வழிபாடுகளையும் முடிச்சதுக்கப்புறமா இந்த முடிச்சை நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க. அந்த துணியில் வெள்ளை கலர் அப்படி இல்லைனா சிகப்பு கலர் எடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த துணியில் 5 அப்படி இல்லைனா 3 அருகம்புல் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு, ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம், 3 ஏலக்காய். ஸோ இதை 3 பொருளையும் நீங்கள் வைத்து அதை முடிச்சா கட்டிக்கோங்க. இப்போ அந்த மூட்டையை பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2 கைகளுக்கு நடுவில் வச்சு விநாயக பெருமானையும் குலதெய்வம் பெருமாள் அம்பிகை இவங்க அனைவரையுமே நீங்கள் மனதார நினச்சிட்டு செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கணும், பண வரவு எனக்கு அதிகமாகணும், வருமானம் ரெட்டிப்பாகணும்னு சொல்லி மனதார வேண்டிக்கோங்க. அடுத்து விநாயக பெருமானோட மூல மந்திரம் ஓம் கம் கணபதே நமக, ஓம் கம் கணபதே நமக, ஓம் கம் கணபதே நமக. இந்த மந்திரத்தை நீங்கள் குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா 27 முறை சொல்லுங்கள். அதிகபட்சம் 108 முறை கூட சொல்லலாம், உங்களுடைய விருப்பம் தான். ஸோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் பார்த்திங்கன்னா பணவரவு எனக்கு அதிகமாகணும், எனக்கு வீட்டில் செல்வ வளம் பெருகணும்னு சொல்லி மனதார வேண்டி அதற்கப்புறமா இந்த மூட்டையை அப்படியே எடுத்துகிட்டு போய் நிலைவாசலில் வெளிப்பக்கமாக நீங்கள் கட்டிடுங்க.
வீட்டுக்கு உள்பக்கம் இல்லை, வீட்டுக்கு வெளிப்பக்கம் நிலைவாசலில் வெளிப்பக்கம் இந்த மூட்டையை அப்படியே மாட்டி விட்டுடுங்க. ஸோ காலையிலும் மாலையிலையும் பார்த்திங்கன்னா ஊதுவத்தி மட்டும் காமிச்சாவே போதுமானது. சாம்பிராணி தூபம் போடுறப்ப சாம்பிராணி தூபம் நீங்கள் காட்டலாம். ஸோ ஒரு மாதம் வரைக்கும் இந்த மூட்டை அப்படியே இருக்கட்டும். அடுத்த மாதம் வரும் பார்த்திங்களா சதுர்த்தி திதி, அந்த சதுர்த்தியில் அதாவது தேய்பிறை சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி 2 வரும். நம்ம இப்போ வளர்பிறை சதுர்த்தியில் தான் இதை கட்டிகிட்ருக்கோம். ஸோ அடுத்த மாதம் வளர்பிறை சதுர்த்தி வரப்போ இந்த மூட்டையை நீங்கள் கழட்டி கால்படாத இடத்துல ஓடும் நீர்நிலைகளை மண்பாங்கான இடங்களை தூக்கி போடுங்க. ஸோ இந்த முடிச்சு உங்களோட நிலைவாசல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும், அனைத்து விதமான பண பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும், பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். அந்த பணத்தின் மூலமாக உங்களுடைய கடன்களையும் நீங்கள் அடைச்சிடுவீங்க. ஸோ இப்போ இது வந்து பூஜை அறையில் செய்ய வேண்டியவங்க இந்த மாதிரி செய்வோம். இப்போ இதே நான் சொன்ன மாதிரி மாதவிடாய் காலமாக இருக்குது, நான் வந்து இந்த முடிச்சு தயார் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக தயார் பண்ணலாம். நீங்கள் எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறைக்கு நம்மளால் செல்ல முடியாது. அப்போது வீட்டில் ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் பார்த்து அமர்ந்துக்கோங்க. அந்த இடத்துல நீங்கள் நான் இப்போ சொல்கிற மாதிரி செய்யுங்க. சேம் இப்போ வீட்டோட ஹாலில் உட்காந்து நீங்கள் இந்த முடிச்சு தயார் பண்ணும்பொழுது இந்த 3 பொருட்களையுமே நான் சொன்ன மாதிரி மனதார வேண்டிட்டு இந்த 3 பொருட்களையும் அருகம்புல், பச்சை கற்பூரம், ஏலக்காய் இந்த 3 பொருட்களையுமே அந்த துணியில் வச்சு முடிச்சா கட்டிக்கோங்க. கட்டிட்டு சேம் நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு மந்திரம் சொல்லக்கூடாது, நீங்கள் வந்து இந்த ஏஞ்சல் நம்பர் சொல்லணும். ஸோ இந்த ஏஞ்சல் நம்பரை குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாச்சு சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மூட்டையை அப்படியே எடுத்து போய் வாசலில் கட்டிடலாம். 46429 46429 46429 இதுதான் அந்த ஏஞ்சல் நம்பர். ஸோ இந்த நம்பரை நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி தனித்தனியாக தான் சொல்லணும். இப்போ வந்து மொத்தமாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக அதை படிக்கக்கூடாது. 46429 சொல்லிட்டு இந்த நம்பரை தனித்தனியாக இதே மாதிரி படிக்கணும். ஸோ படிச்சுட்டு எழுதி கூட வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில். ஸோ 46429 இதுதான் அந்த நம்பர். 46429 46429. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 நம்பர் தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த 5 நம்பரையும் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தொடர்ச்சியாக இந்த ஏஞ்சல் நம்பர் சொல்லுங்கள். இந்த ஏஞ்சல் நம்பர் சொல்லும் பொழுது அந்த முடிச்சுக்கான பவர் இன்னும் உங்களுக்கு அதிகமாகும். ஸோ இது வந்து நல்ல ஒரு பண வரவை ஈர்த்து தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நம்பர்னு சொல்லலாம். மேஜிக் நம்பர் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ இது சொல்லி முடிச்சதுக்கப்புறமா நல்ல ஒரு செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கணும்னு சொல்லி மனதார நினச்சிட்டு நீங்கள் வந்து நிலைவாசலை இதை கட்டிடலாம். ஸோ இப்போ பூஜை செய்கிறவங்க பூஜை அறையில் விளக்கேற்றி நம்ம வழிபாடு செய்ததுக்கப்புறமா தீபதூப கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு இந்த முடிச்சை தயார் பண்ணி நான் சொன்ன மந்திரத்தை சொல்லி நிலைவாசலை கட்டிடுங்க. பூஜை செய்ய முடியாதவங்க இந்த மாதிரி செய்யலாம். அதே மாதிரி இது அனைத்து மதத்தினருமே செய்யலாம். ஸோ நீங்களுமே இந்த மேஜிக் நம்பரை சொல்லி நீங்கள் நிலைவாசலை கட்டலாம். இந்த வளர்பிறை சதுர்த்தி குறிப்பாக நான் சொல்லியிருக்கேன், பெருமாளுக்குரிய ஒரு நாள், நவராத்திரின்றதுனால அம்பிகைக்குரிய ஒரு நாள், விநாயகர் பெருமானுக்குரிய இந்த சதுர்த்தி. ஸோ இந்த மாதிரி 3 நாட்கள் ஒரே சமயத்தில் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த சக்தி வாய்ந்த நாளை நீங்கள் தவற விடாதீங்க. இந்த ஒரு முடிச்சு உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீக்க ஆரம்பிக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய பொருட்களும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த பொருட்கள், நல்ல பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். பச்சை கற்பூரம் இருக்கிற இடத்துல நல்லா கமகமகமன் வாசனையாக இருக்கும். எந்த இடத்துல நிலைவாசல் வாசனையாக இருக்கோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி தாயார் வீட்டுக்குள்ளே வந்துருவாங்க. ஸோ அருகம்புல்லை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது எவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள், எளிமையான பொருள் தான், ஆனால் நிறைய உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு பொருள் இந்த அருகம்புல். அதே மாதிரி ஏலக்காயும் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நல்ல ஒரு வாசனை மிகுந்த ஒரு பொருள், பணத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு சக்தி இதற்கு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பதிவுகள் நான் இதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் அதை பற்றி நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஜஸ்ட் பொருள் மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 3 பொருட்களை ஒன்றாக கட்டி வைங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. இரவு எப்போ உங்களுக்கு வந்து ஒரு 10 மணிக்கு நான் வேலை முடிச்சுட்டு வரேன், இன்றைய தினமும் எனக்கு ஒர்க் இருக்குது, வெளியே போயிருக்கேன்றவங்க நீங்கள் வீட்டுக்கு வந்து இரவுக்குள்ளே இதை செய்து முடிஞ்சவங்க 6லேருந்து 8க்குள்ளே செய்யலாம். அப்படி முடியாத பட்சத்தில் இரவு ஒரு 11 மணிக்குள்ளே நீங்கள் செய்து முடிச்சிருங்க. பகல் நேரத்தில் செய்கிறவங்க ராகுகாலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்கள் நீங்கள் செய்யுங்க. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால உங்களுக்கு மதியம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்குமே யமகண்டம் இருக்கும். ராகுகாலம் மாலையில் 4 to 6 இருக்கும். ஸோ இந்த 2 நேரங்களையும் நீங்கள் தவிர்த்துடுங்க. மற்ற நேரங்களில் நான் சொன்ன மாதிரி வரவேற்பறையில் உட்காந்து நீங்கள் செய்கிறவங்க மற்ற நேரங்களில் செய்யுங்க. பூஜை செய்து விளக்கேற்றி வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் 6 மணிக்கு மேலே செய்ய தொடங்குங்க. தினம்தோறும் இந்த முடிச்சு மூட்டை வாசலில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த முடிச்சுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஊதுவத்தி மட்டும் காமிச்சாலே போதுமானது. காலை மாலை காட்டுங்க. இன்னுமே அதற்கு அந்த ஆகாஷ சக்தி அப்படின்றது அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வாழ்க்கையில் பண வரவு அதிகரிக்குது, ஏதாச்சும் மாற்றம் தெரியுதுன்ற பட்சத்தில் அடுத்த வளர்பிறை சதுர்த்தி வரும் பார்த்தீங்களா, அப்பவும் நீங்கள் இன்னொரு முடிச்சு தயார் பண்ணி மாட்டிட்டு இந்த பழைய முடிச்சு தூக்கி போட்டுடுங்க. ஸோ ஒரு சிலருக்கு ஒரு சில நாட்கள் ஒரு சில வாரங்களே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதம் முடிகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் அதற்கான வருமானங்கள் உங்களுக்கு தேடி வர ஆரம்பிக்கும்.
ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதத்தில் ஏதாச்சும் மாற்றம் தெரிஞ்சிருக்கா, கடந்த மாதத்தையும் காட்டிலும் இப்போ நீங்கள் இந்த முடிச்சு தயார் பண்ணி வச்சதுக்கப்புறம் என்ன மாற்றம் வருதுன்னு பாருங்கள். ஸோ அது நல்லா இருக்குது, உங்களுக்கு அதற்கான வருமானம் வருதுன்ற பட்சத்தில் இது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுது. இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 2-3 தடவை மாற்றினதுக்கப்புறம் அந்த 3 மாதத்துக்குள்ளேயே தான் நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு 1 மாதத்துக்குள்ளேயே நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த 1 மாதத்துக்குள்ளே நோட் பண்ணி பாருங்கள், ஏதாச்சும் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கா, என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை 3 தடவை செய்யும் பொழுது அதற்குள்ளேயே பலிக்க ஆரம்பிச்சிடும், அதற்குள்ளேயே மாற்றம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் முடிஞ்சவங்க 3 மாதம் இதை செய்து பாருங்கள். ஒரு வளர்பிறை சுத்தத்தையும் செய்து பாருங்கள். அந்த 3 மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இது வந்து ரேராக தான், ஒரு சிலருக்கு ரொம்ப ரேராக தான் இந்த 3 மாதம் அப்படின்றது எடுத்துக்கோ. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கட்டியிருக்கீங்க, இன்றைய தினம் கட்டுறீங்கன்னா அடுத்த வளர்பிறை சதுர்த்திக்குள்ளேயே உங்களுக்கு பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றம் வந்திருக்கும். ஸோ இது வந்து நான் சொல்லியிருக்கேன், ஏன்னா ஒரு சிலருடைய கர்ம வினையின் காரணமாக தான் ஒரு சில நல்ல விஷயங்கள் லேட்டாக நடக்க ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு ரொம்ப விரைவிலேயே எல்லா விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும், அந்த கர்ம வினை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகுது, லேட் ஆகுதுன்ற பட்சத்தில் நீங்கள் மனம் தளராதீங்க. தொடர்ந்து நீங்கள் எப்பொழுதும் போல உங்களுடைய வேலைகளை தொடர்ந்து செய்யுங்க. அதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு பணவரவு அதிகரிக்க தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ வழக்கம் போல் நீங்கள் எப்பொழுதுமே தானம் செய்ய சொல்லியிருப்பேன், அதையும் நீங்கள் செய்யுங்க. இன்றைய தினம் சதுர்த்தி வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் எறும்புகளுக்கு தானம் செய்கிறத மறக்காதீங்க. கொஞ்சமாக வெள்ளமை வந்து இடித்து ஏதாச்சும் மண்பாங்கான இடத்துல, மரத்துக்கு அடியில், இல்லை வீட்டோட நிலைவாசலுக்கு வெளிப்பக்கமாக இரவு தூங்குறதுக்குள்ளே தூவி விட்டுப்படுங்க. அந்த எறும்புகள் அந்த வெள்ளம் அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இல்லை நார்மல் சுகர் எது வேணா இருக்கட்டும், அந்த தூவி விட்டுப்படுங்க. ஸோ இந்த பொருட்களை சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கர்ம வினைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ பல லட்சம் பேருக்கு நம்ம அன்னதானம் செய்த பலன் இந்த எறும்புகள் சாப்பிடும்போது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சதுர்த்தி திதி அப்படின்றதுனால எறும்புகள் சாப்பிட்றது நமக்கு இன்னுமே நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இதையும் இன்றைய மறக்காமல் செய்யுங்க. ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னும் நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.